السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. صدق الله العظيم. உலகத்திலுள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கே போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராக படைத்திருக்கிறார். மற்றும் அவர்களுடைய உம்மத்தில் நமக்கு முஸ்லீமாகவும் ஈமானுடன் படைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கே உலகத்திலுள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும். நம்மிடத்தில் மற்றும் ஈமான் இல்லாவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? நமக்கு சோதனை என்று வரும்போது நம் யாரிடத்தில் போய் நமக்கு உதவி தேடுவதற்கு நாம் யாரிடத்தில் போய் நாம் உதவி தேடுவோம்? நாம் யாரிடத்தில் போய் உதவி கேட்போம்? நமக்கு கஷ்டம் என்று வரும்போது யார் நமக்கு உதவி செய்வான்? நமக்கு அல்லாஹு தபாரக் தஆலா ஈமானோடு படைத்தான், நமக்கு முஸ்லீமாகவும் ஆக்கினான். நாம் ஈமான் என்ன என்று விளங்கினோம். இந்த ஈமானோடு நாம் வாழ்கிறோம். நம்முடைய ஈமான் உலகத்திலுள்ள அத்தனை படைப்பினங்களையும் அல்லாஹ் தான் படைத்தான், அல்லாஹ் தான் ரப்பாக இருக்கிறான் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்படிப்பட்ட ஈமானை தான் அல்லாஹு தபாரக் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த ஈமானை வைத்துதான் நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் நாம் தூரமாக ஆக்க முடியும். அது எப்படி என்றால், இந்த ஈமானை நாம் முழுமையாக இதை நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த ஈமானை நாம் பாதுகாக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹு தபாரக் தஆலா உலக கஷ்டங்களில் இருந்து நமக்கு பாதுகாப்பை தருவான், நமக்கு பாதுகாப்பு செய்வான். உலக சோதனையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு செய்வான், நமக்கு கடனிலிருந்து பாதுகாப்பு செய்வான், நமக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு செய்வான். நமக்கு தேவையான அனைத்தையும் அவன் பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய துஆக்களையும் அவன் கபூல் செய்வான். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் தஆலா யார் இந்த ஈமானை பாதுகாத்து கொள்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹு தபாரக் தஆலா அவர்களுக்கு எல்லா கஷ்டங்களிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பை தருவான். மற்றும் கபரிலும் பாதுகாப்பை தருவான். நாளை கியாமத் நாளிலும் நரகத்திலிருந்தும் அவன் அல்லாஹு தபாரக் தஆலா அப்படிப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பை தருவான். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹு தபாரக் தஆலா இந்த ஈமானுக்கு இவ்வளோ பெரிய மதிப்பை தருகிறான், இந்த ஈமானுக்கு இவ்வளோ பெரிய பாதுகாப்பை தருகிறான். அப்படி என்றால் இந்த ஈமானை நாம் எந்த அளவிற்கு பாதுகாக்க வேண்டும்? இந்த ஈமானை எந்த அளவிற்கு நாம் அமல் செய்து இதை நாம் பாதுகாத்து இந்த ஈமானை நாம் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும்? இந்த ஈமான் மட்டும் இல்லாவிட்டால் நமக்கு யார் பாதுகாப்பை தருவான்? நமக்கு யார் கஷ்டத்தை தூரமாக ஆக்குவான்? நம்முடைய கடன்களை அனைத்தையும் யார் தூரமாக ஆக்குவான்? இந்த கடன்களில் இருந்து நமக்கு யார் விடுதலை தருவான்? நம்முடைய கஷ்டங்களுக்கு யார் உதவி செய்வான்? நமக்கு கஷ்டம் என்று வந்தால் நாம் யாரிடத்தில் போய் உதவி தேட முடியும்? அல்லாஹு தபாரக் தஆலா நமக்கு இந்த ஈமானை கொடுத்து நமக்கு தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ்விடமே கேட்பதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட ரப்பாக இருக்கிறான். இப்படிப்பட்ட ரப்பினுடைய ஈமானை
இப்படிப்பட்ட ரப்பினுடைய கட்டளை நாம் தினந்தோறும் நிறைவேற்ற வேண்டும். நாம் அல்லாஹ்வை தினந்தோறும் சந்தோஷப்படுத்த வேண்டும். நாம் தினந்தோறும் அல்லாஹ்விற்காக தொழ வேண்டும். நாம் தினந்தோறும் அல்லாஹ்விற்காக குர்ஆனை படிக்க வேண்டும். நாம் தினந்தோறும் அல்லாஹ்விற்காக ஸிக்ரை செய்ய வேண்டும். நாம் தினந்தோறும் அல்லாஹ்விடத்தில் கையேந்து துஆக்களை கேட்க வேண்டும். நாம் தினந்தோறும் பாவங்களிலிருந்து நாம் தினந்தோறும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நாம் தினந்தோறும் அல்லாஹ்விற்காக சதகாவை செய்ய வேண்டும். நாம் தினந்தோறும் அல்லாஹ்விற்காக சுன்னத்துகளை கடைபிடிக்க வேண்டும். நாம் தினந்தோறும் அல்லாஹ்விற்காக ஒவ்வொரு அமல்களையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டும். நாம் தினந்தோறும் அல்லாஹ்விற்காக நன்மைகளை செய்ய வேண்டும். நாம் தினந்தோறும் அல்லாஹ்விற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்களோ அவர்களைப் போல அவர்களுடைய வழியில் நாம் வாழ வேண்டும். அப்போதுதான் அல்லாஹு தபாரக் தஆலா நமக்கு தேவைப்படுகின்ற தினந்தோறும் நம்முடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹு தபாரக் தஆலா நமக்கு உதவி செய்வான். இதை மட்டும் நாம் கடைபிடிக்காமல் இருந்தால் அல்லாஹு தபாரக் தஆலா நமக்கு சிறிய சிறிய கஷ்டங்களை வந்தாலும் நமக்கு உதவி செய்ய மாட்டான். நமக்கு யார் அல்லாஹ்வை தவிர உதவி செய்ய முடியும்? அல்லாஹ் மட்டும்தான் நமக்கு உதவி செய்வான். அவனால் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். நமக்கு தேவைகள் மிகவும் அதிகமாகிவிட்டன. அதேபோல் நமக்கு கடன்களும் மிகவும் அதிகமாகிவிட்டன. அதேபோல் நமக்கு கஷ்டங்களும் மிக அதிகமாகிவிட்டன. யார் நமக்கு இதிலிருந்து விடுதலை தருவான்? அல்லாஹ் தான் தர முடியும். இப்படிப்பட்ட அல்லாஹ்விடம்தான் நாம் உதவி தேட வேண்டும். அதற்காக நாம் இந்த ஈமானை பாதுகாக்க வேண்டும். இந்த ஈமானை பாதுகாத்தால் தான் அல்லாஹு தபாரக் தஆலா இந்த சோதனைகளிலிருந்து நமக்கு பாதுகாப்பை தருவான். நம்முடைய தேவைகளை நமக்கு பூர்த்தி செய்து தருவான். இதற்காக நாம் தினந்தோறும் முயற்சிகள் செய்ய வேண்டும். குறிப்பாக நாம் தினந்தோறும் இஹ்லாஸோடு தொழ வேண்டும். அதுவும் 5 வேளை தொழ வேண்டும். அதுவும் அல்லாஹ்விற்காக தொழ வேண்டும். அதுவும் நம்பிக்கையோடு தொழ வேண்டும். அதுவும் அல்லாஹ்விற்காக நாம் நேரத்தோடு தொழ வேண்டும். குறிப்பாக ஆண்கள் ஜமாத்தாக தொழ வேண்டும். குறிப்பாக பெண்கள் வீட்டில் நேரத்தோடு தொழ வேண்டும். அப்போதுதான் அல்லாஹு தபாரக் தஆலா நமக்கு தேவைப்படுகின்ற அனைத்தையும் அல்லாஹு தபாரக் தஆலா பூர்த்தி செய்து தருவான். நாம் அல்லாஹ்விடத்தில் எந்த துஆக்களை கேட்டாலும் அவன் உடனே கபூல் செய்வான். அதற்காக நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும். இந்த முயற்சிகள் எடுத்துக்கொண்டால் இது சிறியதாக தான் இருக்கும். ஆனால் இதனுடைய பலன்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இது மிகவும் அதிகமாக இருக்கும். அமல் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தபாரக் தஆலா நமக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்து தருவானாக. அல்லாஹு தபாரக் தஆலா நம்முடைய கடன்களை தூரமாக ஆக்குவானாக. அல்லாஹு தபாரக் தஆலா நம்முடைய கஷ்டங்களை தூரமாக ஆக்குவானாக. அல்லாஹு தபாரக் தஆலா நம் எல்லாரும் கேட்டதை விட தினந்தோறும் அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹு தபாரக் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.